மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில புதுமையானவர்கள், அதாவது முன்பின் நமக்கு தெரியாதவர்கள், அவர்களுடைய ஒரு பழக்கம், அவர்களை பற்றி அவர்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லலாம், அது கிடைக்கும். இப்போ அவர்களுடைய அறிமுகத்தினால் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கலாம், துபாயில் இருக்கலாம், அமெரிக்காவில் இருக்கலாம், அவர் உங்கள்கிட்ட தொலைபேசியில் பேசலாம். சில நல்ல சந்தோஷமான சில நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. அதே மாதிரி நீங்களும் ஒரு சிறு சிறு பிரயாணத்தை மேற்கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளும் தென்படுகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு தினம். சில எதிர்பாராத திருப்பங்கள், சில சந்திப்புகளாலும் சில புதியவர்களுடைய தொடர்பாலும் ஏற்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையுமே ஒரு சாதகமான நல்ல பலன்களே ஏற்படும். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையோ சில ஆக்கப்பூர்வமாக சில பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். சிறு தடைகளும் தாமதங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் தென்படுகின்றன. அடுத்து கிருத்திகை முதல் பாதம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஒரு தினம். புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ இல்லை வீடு போன்ற விஷயங்களில் வந்து இப்போ அதில் இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்கிறோம், அந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து நீங்கள் ஈடுபடுவதற்கோ நல்ல ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தினம். சில ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள், நீங்க செய்யக்கூடிய சமாச்சாரங்கள்ல விஷயங்கள்ல இப்ப எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு 100 ரூபாய் ஏர்ன் பண்றேன் அப்படின்னா 150 ரூபாய் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு முனைப்பு இருக்கும். அந்த ஒரு சம்பந்தமான ஒரு முனைப்பு, அந்த சம்பந்தமான ஒரு நடவடிக்கைகள், இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய வருவாயை கூட்டுவதற்கான அந்த நடவடிக்கைகள்லாம் நல்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுக்கள் இதெல்லாம் ஏற்படும். நண்பர்கள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள். சில நல்ல நண்பர்களோடு சில ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களில் ஈடுபடுவீங்க. மனதிற்கு இனிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், முன்னேற்றத்துக்கு உரிய ஒரு நல்ல தினமாக இது அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அந்த கவனம் தடைபடுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக நிறைய கவனத்தை செலுத்தும் போது தான் அதில் வெற்றிகள் ஏற்படும். அந்த கவன சிதறல்களை தடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே போல மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், நல்ல ஒரு லாபங்களை தரக்கூடிய தினம். நீங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் வந்து பெரிய அளவுக்கு பாராட்டுதலை பெறும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டம். மனைவியோடோ இல்லை உங்களுடைய நெருங்கிய ஒரு காதலர்களாக கூட இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வருது, ஒரு சந்தோஷமாக பொழுதை கழிப்பது, நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலைகள்லேருந்து சில மாற்றங்கள் நிகழ்வது போன்றவற்றுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கிறது. அதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வருது, அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடும் பொழுது
ஒரு தியானம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடும் பொழுது மனதுக்கு ரொம்ப ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு சமாச்சாரம் நீங்க எடுத்தாலும் அதுல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவில், முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் சிறப்பாக அது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால நல்ல ஒரு சந்தோஷங்களை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பா திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி நிச்சயிக்கப்படுவது, அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள். அப்புறம் சில முக்கியமான சுப நிகழ்வுகள், உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட சில சுப நிகழ்வுகள், இதற்காக சில செலவுகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அப்படி வரும்பொழுது உங்களுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செலவு, அது ஆக்கப்பூர்வமான ஒரு செலவாக அது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களும், எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் பூர்ண திருப்தியும் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறந்த முன்னேற்றங்களை எல்லாம் தரக்கூடிய தினம். நண்பர்களால் நல்ல உதவிகள் எல்லாம் ஏற்படும். சுப நிகழ்வுகள் நடப்பது, திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி நிச்சயிக்கப்படுவது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நீங்க அவசரப்பட்டு பேசக்கூடிய சில பேச்சுக்களே உங்களுக்கு எதிரியாக அமைந்து விடலாம். சில காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப நிதானமான ஒரு போக்கையும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம், நண்பர்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையாகவும் உதவியாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சிறு சிறு தடைகள் இருந்தாலும் கூட அந்த தடைகளை வெல்வதற்கான ஒரு மனோதிடம், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்லாம் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் காதல் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனக்கசப்புகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக வெற்றியை அடையும். நல்ல நாளாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல சில அற்புதமான மாற்றங்கள், புதிய பாதையை தேர்ந்தெடுப்பது, சில அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு டேலண்ட்ஸ் சொல்லலாம், அந்த திறமை, அந்த திறமையை உபயோகப்படுத்தி சில புதிய விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு எதிர்பாராம நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக கூட இருக்கலாம். வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாட்டில் நீங்க பரிபூர்ணமாக ஈடுபட்டு செயல்பட வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம். அற்புதமான தினமாக அமையும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள், சில புதிய சந்திப்புகள், தெய்வ அனுகூலம் குறிப்பாக ரொம்ப நல்லா அமையக்கூடிய ஒரு தினம். சில பெரியவங்க, வயசுல பெரியவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பேரம் பேத்தி இவங்களெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப சூழல், மனதுக்கு இனிய நிகழ்வுகள், நல்ல ஆரோக்கியம், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படாம நிதான போக்கோடு ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்பட வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தெய்வ அனுகூலம் மிக்க தினமாகவும் வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாகவும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி.
விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இதுல குறிப்பா நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தவறான திசையில் உபயோகம் இல்லாம போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் சில பேரை பத்தி நீங்க தவறான கணிப்புல செஞ்சுட்டு நம்ம இதுல நஷ்டம் தான் அடைஞ்சோம், இவரால் எந்த பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ செலவு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ நீங்கள் வார்த்தை கொடுப்பதிலேயோ கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எதுலையுமே ஒரு தீர்மானமான முடிவை எடுப்பதற்கு இந்த நாள் உகந்ததல்ல. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல பலன்கள் ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் அதை நிதானித்து அதை செயல்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பிரச்சனைகளுக்குரிய ஒரு தினமாக இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். குறிப்பா உங்க தொழில்ல சில முன்னேற்றங்களை காண ஒரு சூழல் தெரிகிறது. அயல் நாட்டிலிருந்து நல்ல ஒரு செய்திகள் சேரும். மொத்தத்தில் ரொம்ப ஒரு முன்னேற்றமான ஒரு தினம், மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள வேண்டும். குறிப்பா உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல உங்க கூட வேலை செய்கிறவங்களோடையோ இல்லை திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ இல்லை காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ சில பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அடுத்து உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு எந்த ஒரு விஷயத்தை நீங்க கையாண்டாலுமே அது நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்க உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. சில நேரங்களில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். உங்களுக்கு வேண்டாதவர்களோ இல்லை உங்களுக்கு போட்டியாளர்களாக இருப்பவங்களோ சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சில தேவையற்ற சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் தென்படுவதால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ நம்பிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த தினம் ஓரளவுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய தினம். மனசுல நம்பிக்கை இருக்க வேண்டும். பகவானை தொழுது நீங்கள் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில மனசுல சில புதிய எண்ணங்கள் தோன்றுவிக்கும். சில புதிய முறையில் உங்க அணுகுமுறையை மாற்றுவீர்கள். சில புதிய முறையில் சிந்திப்பீங்க. ஒரு போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்களுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை அறிவு சார்ந்த சில விஷயங்களிலோ உங்களுடைய தனித்தன்மை பிரகாசிக்கக்கூடிய அளவில் சிறப்பாக உங்கள் செயல்பாடுகள் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். சில நேரங்களில் உங்களுடைய நண்பர்களோடையோ ரொம்ப தெரிஞ்சவங்களோடையோ சில கருத்து வேறுபாடுகள், அதனால வரக்கூடிய சில தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஏற்படலாம். இதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு இனிமையான சில நிகழ்வுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய சில நிகழ்வுகள் எல்லாம் தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி.
மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். மனதில் உள்ள கவலைகள், சோகங்கள் எல்லாம் மறைந்து மனம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தினமாக அமையும். ஓரளவுக்கு அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும், இருந்தாலும் அது ஆக்கப்பூர்வமானதாக அமையும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம் அப்படிங்கிறத நினைவில் கொள்ளலாம். புரட்டாதி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கும் நிறைய சந்தோஷங்கள், மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் நீங்கி மனம் லேசாகி புதிய அனுபவங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு தினம். ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு ஏமாற்றங்கள் ஏற்படலாம். கவனமாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம்.